பிரம்ம எதையாவது நினைச்சுக்கிட்டு படுத்திருப்ப. அப்படின்னா. இன்னைக்கு அது வரட்டும். பேய் பிசாசுல இல்ல, பிரபஞ்ச குரல். அவன் சொல்றான், இன்னைக்கு வரட்டும் பேயி, கன்னத்திலேயே பொளிர் பொளிர்னு குடுக்குறேன், ஓடி போயிடும். அப்படிங்கிறான். நீலாம் பிள்ளையாடா அப்படின்னு. அக்கா பாப்பாவை கூப்பிட்டு வரேன். டியூஷனா? எங்க டியூஷன் அக்கா டியூஷன். சொல்றீங்க? என்னக்கா என்ன சொல்றீங்க? அக்கா சொல்றீங்க? ஆமாப்பா, அப்புறம் மாமாவை விபூதி எடுத்துட்டு வந்து உச்சி தலையில வச்சு அமுக்க சொன்னேன். வச்சு அமுக்குனாரு பயங்கரமா வச்சு அழுத்தி பிடிச்சி. அதுக்கப்புறம் தான் சுய நினைவுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. கரெக்டா நான் 3:30 மணி நான் தூங்கும் போது. 2 மணிக்கு இந்த வேலை நடந்தது. நீங்களே பேய் இல்ல பேய்? ஆ? இல்ல இல்ல, பேயோட ஃப்ரெண்டு தானே வந்து பாக்கும். அது சொன்னேன். அதான் வணங்குறியா நீங்களே பேயி. ஆமாடா, நான் உண்மையிலே பேய்க்கு பயப்பட மாட்டேன்டா. அது அதனாலதான் என்கிட்ட அது நெருங்க முடியல. நீங்க அது ஒரு பாட்டுக்கு கிளிடா. எங்கேயாச்சும் எந்திரிச்சு போயிடுங்க. ஆமா, இது நல்ல ஐடியாவா இருக்கு. நீங்க பாட்டுக்குன்னு ஒண்ணு நம்ம இந்த பாட்டு இருக்கா, பாட்டு பாட்டுனா பேய் போயிடும். சங்கீதத்துக்கு நிக்காதுங்க கெட்ட என்ன அலைவரிசைகள். என்ன பாட்டு? எந்த பாட்டா இருந்தாலும் பாடிடுங்க. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம். போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா. போய் பாப்பா கூட்டு வா. நான் காலைல அக்கா லைவ் போனேன் 5 மணிக்கு. ஆ. அக்கா தூங்கிட்டு இருந்தாங்க பஸ்ல. ஆ. சரி மெசேஜ் பண்ணாலும் பாப்பாங்களா என்னன்னு தெரியல. சரி அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் சரி. ஆபீஸ் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஊருக்கு குளிச்சுட்டு டக்கு போயிருக்காங்களா? டக்கு டக்குன்னு. ஊருக்கு போயிருக்காங்களோ? தெரியல அக்கா, எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க. எங்க போயிட்டு இருந்தாங்க தெரியல. நானே போறேன். பேய் பேய் போகாதா? போகாத. அடி பாவி. சரி நான் போயிட்டு வரேன் அக்கா, சாயண்ணா. பாத்தீங்களா, அவர் எஸ்கேப் ஆனா இவங்களும் எஸ்கேப் ஆயிடுவாங்க. இல்ல ஏதாவது இல்ல. ஒரு காரணம். பாப்பாவை கூப்பிட போவா 8 மணி டியூஷன் டியூஷன். எங்க இருக்கு, எவ்வளவு தொலைவு போனோம்? வந்துருவா, இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல வந்துருவா பாரு. நீங்க 15 நிமிஷம். நான் ஒண்ணுமே சமைக்கலடா தம்பி, தயிர் சாதம் தான் மத்தியானம். பிஸ்கட் சாப்பிடுறியா? மேரி கோல்டு வேண்டாம். ஆ. வேற என்ன எனக்கு குடிக்கலாம்? எனக்கு சுட்ட கோழி வேணும். வாய்ப்புள்ள ராசா. என்ன வேணும்னு கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். கொடுக்க வேண்டியது உங்க கடமை. கேட்காம இருந்தாலும் பரவாயில்ல. வேற என்ன வேணும்? கேட்க தெரியுது இல்ல, கொடுங்க. நான் தான் சொன்னேன்ல சுட்ட கோழி வேணும். லீவ் இல்ல. டைம் எனக்கு லூஸ் அண்ணா 8:15. லீவ் டைம் 8:15 லூசு அண்ணா 8:15. 15. லீவ் டைம் 8:15 அது என்ன எனக்கு. லீவ்? ஓ, லீவ் டைம்னா அது லைவுக்கு லீவ் டைம். 8 to 15. சரி சரி சரி, போயிட்டு வா போயிட்டு வா. பாத்து போ, வண்டியில போ 8 to பாத்து. 8:15. பாத்து போயிட்டு வா. வண்டியில தானே போய் கூப்பிடுவாங்க, நடந்து போயா? வண்டியா தான் இருக்கும். இந்த பையன் நீ வரமாட்டேன்னு எனக்கு டவுட் தான். ஏன்னா நீ வேலையில இருப்ப, வருவியான்னு தெரியாது. இந்த பையன் அன்பு சொன்னா, அம்மா இன்னைக்கு நீ லைவ் போடு, டூகெதர் போடு, நான் கண்டிப்பா வந்து நான் எல்லாருக்கிட்டையும் நான் மாப்பிள்ளை நான் பேசிக்கிறேன். நான் 7 மணிக்கு வந்தேன் அக்கா வீட்டுக்கு. வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா வேலையில இருந்து வந்த இப்பெல்லாம் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துக்கிறது, எனக்காக கொஞ்ச நேரம் செலவழிச்சுக்கிறது. அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா உக்காந்துட்டு மனசை ஒருநிலைப்படுத்திட்டு அப்புறம் போன் எடுத்து பார்த்தா உங்க நோட்டிபிகேஷன் இருக்கு 30 நிமிஷம்ட்டு. அப்புறம் உள்ள வந்தேன் இப்ப. அதான் டிஸ்டர்ப் பண்ணல, மெசேஜ் அது போல. சரி வேலையில இருக்கா? நெட் வேற முடிஞ்சிருச்சு. என்னன்னு தெரியல, 5G இப்ப அன்லிமிட்டட் ரொம்ப ஸ்பீடு கம்மி ஆயிடுச்சு. அம்மா போன்ல இருந்தா வைஃபை போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் சீக்கிரம் போயிடுச்சு? சீக்கிரம்